நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என எச்சரித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினால் காவிரி பிரச்சினை எளிதில் தீர்ந்துவிடும் என யோசனையும் வழங்கியுள்ளார். கர்நாடக துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் மேகதாது அணை கட்ட முழு வீழ்ச்சியில் பணி தொடங்கப்படும், புதிய விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும், மேகதாது திட்டத்திற்கு தனியாக தலைமை அலுவலகம் கட்டப்படும், மேகதாது அணை கட்டும் இடத்திலும் அலுவலகம் அமைக்க முடிவெடுத்துள்ளோம் என பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மெத்தன போக்காக இருக்கின்றது. மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர். அந்த காவிரி நதிநீரை நம்பித்தான் பல லட்சம் விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி தண்ணீர். அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. 15 ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும், ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது. அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியோடு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் காங்கிரசும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கப்பட வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் எளிதாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரிடத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். அப்படி தீர்வு காணப்பட்டுவிட்டால், தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடும். தமிழகம் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தின் எச்சரிக்கையோடு அவர் கையாள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.